வருஷம் நம்ம அதில் கொலு ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ரெண்டாவது நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு ரெசார்ட்டில் போய் தங்கிட்டு வரலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஷார்ட் ஹாலிடேஸ் போகிறோம். அது வந்து அதனால் சும்மா ஆற்றுல இருக்கிறது அப்படியே இந்தந்த இடத்துல அதை ஜஸ்ட்டு அதையே வச்சு இந்த வருஷம் எல்லாருமே இந்த வருஷம் என்ன தீம்னு கேட்குறதுனால ஒரு குட்டி தீம் வச்சு அதுவும் பண்ணியிருக்கேன். இது வந்து யூஷுவல் டெக்கரேஷன் தான். எப்பொழுதும் இப்படி தான் இருக்கும். இது வந்து இதுதான் இந்த வருஷத்து தீம். என்னென்னா யூகே, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து அண்ட் வேல்ஸு. அதுதான் இந்த வருஷ தீமு. எப்படி அப்படின்னா இது இங்கிலீஷ் டால்ஸ். என்ன போஸ் இல்லை, எவ்வளோ அழகு, பியூட்டிஃபுல். வெரி வெரி டெலிகேட். இது எனக்கு இந்த லேடியோட அந்த லாவகம், இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். என்ன அழகு இல்லை. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது இங்கிலாந்து. ஓகே, இப்போ இது வந்து ஸ்காட்டிஷ். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணுற மாதிரி இந்த ஃபிகரின்ஸு. இது இது வந்து என்ஜாயிங் ரீடிங் புக். Husband is telling her a story. And இது shoemaker and his friend with his pet. இது வந்து இது கண்ணாடி எல்லாம், மூக்கண்ணாடி, ரீடிங் கிளாஸு, அந்த இதில் மேக்னிஃபையிங் கிளாஸ் போட்டுண்டு கையில் இது வச்சுட்டு ரிப்பேர் பண்ணுற மாதிரி. இது வந்து கிளாஸஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ் ரிப்பேர் பண்ணுற ஆள். இது வந்து சிம்பிள் farmer and his wife answering their master. அது அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி ஜெஸ்டரோட இது. அப்புறம் இந்த பக்கம் ரீடிங், ஒரு தன் ஃப்ரெண்டுக்கு பேப்பர் படித்து காமிக்கிறோம். அவள் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ணுற ஆள். இது அவர் கண்லேயும் மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இது ரிலாக்ஸிங் எல்டர்லி கப்புள் என்ஜாயிங், தி மேன் என்ஜாயிங் ஹிஸ் பஃப் அண்ட் லேடி ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ரில்லும் அந்த மூஞ்சியில் உள்ள ரிங்கிளும் அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு டெய்லர் லேடி. என்ன அழகாக இருக்குது பாருங்க, டீட்டெயில். கையில் அந்த ஊசி நூல் இழுக்கிற மாதிரி அந்த கொண்டையும் கேப்பும் அவளோட ஷூ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வாஷிங் ஏரியா, குட்டி கிணறு, டப்பு, துவைக்கிற துணி, காய வச்ச துணி, மடித்து வச்ச துணி, என்ன அழகாக இருக்குல்ல. இது இது இதை வந்து மைல்டு கலர், ஆனால் ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். கலர் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து என்னோடய நெய்பர் வந்து பீடியாட்ரிஷியன், அவர் பொண்ணு. அது இப்போது பெரிய லாயர். குட்டி பொண்ணாக இருந்தது நான் வந்தப்போ, அது இப்போ லாயர். அது எப்பொழுதும் ஆண்டி எனக்கு இந்த புக்கெல்லாம் இந்த பொம்மையெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு.
அது கொடுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் ஐ நோ ஷி வில் ப்ரிசர்வ் இட் வித் அவர் மெமரி. அதுக்கு தான் நன்னா வச்சுக்கிறவாள்கிட்ட கொடுத்தா தானே அதுக்கு ஒரு மதிப்பு இல்லையா. அப்புறம் இது வந்து ஐரிஷ் மேன் அண்ட் ஃபாதர், ஒர்க்கிங் ஃபாதர், கையில் அந்த கலப்பை என்ன கோடாரியை சொல்லுவோமா அது மாதிரி வச்சுருக்கான். இந்த பையன் ரெடி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இதான் என்னோட குட்டி கொலு. லிட்டில் பேம்பு கணேஷா பேம்பு ஸ்க்ரீனில். என்ட்ரன்ஸில் நுழைஞ்சதுமே எங்களோட இஷ்ட தெய்வம் இதுதான் எங்கள் கொலு இந்த வருஷம். ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங்.